கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஐ கடந்துள்ள நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளவர்கள் நலமோடு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்களது குடும்பத்தினர். குடியை கெடுக்கும் என்பது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கண்கூடாக பார்க்கும் காட்சியாக இருக்கிறது. விஷசாராயம் அருந்திய 150க்கும் மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளான நிலையில் 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 97 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 30 பேரும், புதுச்சேரி ஜிப்மர் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் 21 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 31 பேரில் 7 பேர் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறும் தகவல் சற்று மன நிம்மதியை தருகிறது. விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் சேலத்திலிருந்து சிறப்பு மருத்துவர்களை உடனே அனுப்பி வச்சோம். பிரத்யேகமான மருத்துவர்களை. அதுவும் இல்லாமல் உயிர்காக்கும் மருந்துகளுக்கான சிகிச்சைகள் மருந்துகளை நாங்கள் ஏற்கனவே இருப்பில் வைத்துக் கொண்டு விட்டோம். இப்பயும் இருப்பில் நிறைய இருக்குது. மருந்து மாத்திரைகள் இல்லை, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருக்கு எல்லா மருந்தும் இருக்குது. ஏன்னா முதல்ல ஏற்கனவே இந்த மரக்கான இன்சூரன்ஸ் நடந்தோடனே இதை போல ரேர் இன்சூரன்ஸ்கள்ல எங்களுக்கு டைரக்டாவே யூஸ்வலா நாங்க மருந்து டிஎன்எம்எஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆகும். இவங்க டைரக்ட்ல இதுல இருந்து ஸ்டோர்ல இருந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லா மருந்தும் இருக்கு. 2 பாக்கெட் 3 பாக்கெட் திரும்பி சாப்பிட்ருக்கவங்க எல்லாம் அந்த ஐசிக்கு போற நிலைமையில இருக்குது. மற்ற ஒரு கொஞ்சம் ஏர்லியரா வந்தவங்க எல்லாம் நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம். இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டும் சாராயம் அருந்திய நிலையில் சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட சிலர் மருத்துவமனையில் இருந்து தப்பி சென்றுள்ள நிகழ்வு அறியாமையின் உச்சமாகவே கருத முடியும். அப்படி தப்பிச் சென்றவர்களில் சேஷசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் வீட்டில் இருந்தபோது கண் எரிச்சல், தாங்க முடியாத வயிற்று வலி, வாய் பேச முடியாத நிலை என அவதிப்பட்ட நிலையில் அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். ஆனால் வரும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறிவிட்டனர். இங்க வந்து அட்மிட் பண்ணி வச்சாங்க. இவரு குடல் எடுத்துருவாங்க அப்படின்னு இவன் பயந்துகிட்டு, இவனே குடிக்காரனாச்ச பயந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். இங்க வந்த உடனே வந்ததுல இருந்து இவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. குடிச்ச மயக்கமும், கண்ணு தெரியல, பேச முடியல, வாந்தி, கை கால்லாம் விடவன்னு நடுக்குது. இந்த நாங்க சாராயத்தை ஒழிக்கணும், எங்களாட்டம் பொண்ணுங்க அவதிப்படக்கூடாது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து தப்பி சென்ற சங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த சின்னதுரை, ராஜா ஆகியோரை காவல்துறையினர் மீட்டு வந்து மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விஷசாராய பழக்கம் இருந்ததாக 20 பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் சாராயம் அருந்திய எவரேனும் சிகிச்சைக்கு வராமல் வீட்டிலேயே உள்ளார்களா என்பதை கண்டறிந்து இதுவரை 55 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டேயிலிருந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. 56 மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்டுகள் மற்ற அரசு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அவங்கள் ஃபுல் டைம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூட பணியாற்றி வருகிறார். 10 ஃபாரன்சிக் சர்ஜன்ஸும் அடிஷ்னலாக இங்கே வரப்பட்டுள்ளன. எல்லா நோயாளிகளுமே 24/7 கண்காணிப்பில் இருக்கிறது. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களே 24/7 கண்காணித்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸே 5 பேர் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. அதாவது அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவர்களை பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அது பட்டியலின மக்கள் குறிப்பா அவங்களுக்கு பயிற்சி இருக்கணும், தொழில் இருக்கணும், இடம் இருக்கணும், பல்வேறு தடைகள் இருக்கு அவங்களுக்கு, அதனால பெற முடியல. ஆறுதல் வார்த்தைகளும் ஆவேச கருத்துகளும் பாதிக்கப்பட்டு நிலைகுலைந்து நிற்கும் குடும்பத்தினரின் கண்ணீரை துடைக்கப் போவதில்லை. ஆறாத ஆழமான வடுவாக கள்ளக்குறிச்சி கருணாபுரம் துயரம் அமைந்துவிட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ்.